Hello everyone, welcome to Ustadian Academy. இந்த வீடியோல தமிழ் தான் பார்க்க போறோம். ஸோ தமிழில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பகுதி ஈல வந்து சிறுகதைகள் அப்படின்ற தலைப்பின் கீழே இதுவரைக்கும் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கால் முளைத்த கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கால் முளைத்த கதைகள், ஸோ இது குறித்து பாதம் அப்படின்ற ஒரு கதை கூட நம்மளுக்கு வந்து புக்கில் வந்து இருந்திருக்கும். ஸோ இங்கே வந்து கால் முளைத்த கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள். ஸோ இவர் இந்த நூல் மட்டும் இல்லாமல் நிறைய நூல் வந்து எழுதியிருக்காரு. உருப்பசி, கதாவிலாசம், தேசாந்திரி, அப்புறம் வந்து சாக்ரடீஸின் சிவப்பு நூலகம். ஸோ இதெல்லாம் இவர் எழுதினது தான். ஸோ கால் முளைத்த கதைகள் என்ற நூலின் ஆசிரியர் யார்? எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள். அண்ட் தென் இவருடைய நூல் ஒன்று வந்து ஒரு சாகித்ய அகாடமி விருது வந்து பெற்றிருக்கும். ஸோ எந்த நூல் அப்படின்னு பார்த்தோம்னா சஞ்சாரம். அண்ட் தென் நீங்கள் ஆப்ஷனில் பாருங்கள் புவியரசு. ஸோ புவியரசோட 2009 ஒரு நூல் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா சாகித்ய அகாடமி விருது வந்து பெற்றிருக்கும். ஸோ எந்த நூல் அப்படின்னு பார்த்தோன்னா கையொப்பம். அண்ட் தென் தாராபாரதி. தாராபாரதியோட இயற்பெயர் என்ன? ராதாகிருஷ்ணன். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ, எஸ் ராமகிருஷ்ணன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. புதுமை பித்தன். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ ஆசிரியர் அண்ட் தென் அவருடைய சிறுகதைகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ புதுமை பித்தன், புதுமை பித்தனுடையது எது அப்படின்னு பார்த்தோன்னா காஞ்சனை. அண்ட் தென் கூப ராஜகோபாலனுடையது 3 உள்ளங்கள். மௌனி அப்படின்றது அழியாச்சுடர், தி ஜானகிராமன் முள்முடி. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, 3412. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. சிறுகதை ஆசிரியர் உண்மை சுடும். ஸோ உண்மை சுடும் அப்படின்றது ஜெயகாந்தன் எழுதினது. கலைக்க முடியாத ஒப்பனைகள் அப்படின்றது வண்ணதாசன். கல்யாண்ஜி, கல்யாண சுந்தரம்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அவருடையது. பாலைப்புறா அப்படின்றது சு சமுத்திரம் அவர்களுடையது. இரவின் அறுவடை அப்படின்றது புவியரசு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, 3142. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. நட்சத்திர குழந்தைகள். ஸோ நட்சத்திர குழந்தைகள் யாரோடது? PS ராமையா அவர்களுடையது. கணையாளியின் கனவு. ஸோ கணையாளியின் கனவு யாருடையது அப்படின்னு பார்த்தோன்னா கல்கி அவர்களுடையது. பிரபந்த கானம் அப்படின்றது மௌனி அவர்கள் எழுதியது. கொலுபொம்மை நாப்பிச்சமூர்த்தி. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, 2143. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எது கவிஞர் தேனரசன் படைப்பு இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கவிஞர் தேனரசன் சமுதாய சிக்கல்களை எள்ளல் சுவையோடு எழுதக்கூடிய ஒரு நபர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா தேனரசன் அவர்கள். ஸோ அவருடைய நூல் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா மண்வாசல், வெள்ளை ரோஜா, பெய்து பழகிய மேகம். ஸோ இதெல்லாமே தேனரசன் அவர்களுடையது. மலை பற்றிய பகிர்தல்கள். ஸோ இது மட்டும்தான் தேனரசன் அவர்கள் எழுதாதது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சே பிருந்தா. ஸோ இவங்களுடைய முதல் கவிதை நூல் தான் எது அப்படின்னு பார்த்தோன்னா மலை பற்றிய பகிர்தல்கள். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, மலை பற்றிய பகிர்தல்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. தத்துவ தரிசனம். ஸோ தத்துவ தரிசனம் யாருடையது அப்படின்னு பார்த்தோன்னா வள்ளிக்கண்ணன். பிடிசாம்பல் அண்ணா அவர்களுடையது. தாலாட்டு அப்படின்றது ஜெயகாந்தன். மிட்டாய்க்காரன் கீவா ஜாவோடது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 2143. நெக்ஸ்ட் கொஸ்டின், மீசைக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மீசைக்கார பூனை என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பா வண்ணன் அவர்கள். ஸோ பா வண்ணன் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருப்பாங்க, அதாவது மொழிபெயர்ப்புக்கான விருது. ஸோ எப்போ கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 2005 வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அவர் எழுதின பருவம் அப்படின்ற நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமிக்கான மொழிபெயர்ப்புக்கான விருது வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் நீங்கள் பாருங்கள் ஆப்ஷன் பியில் நெல்லை சு முத்து. ஸோ இவரை பார்த்தோன்னா என்ன ஞாபகம் வரணும்? அப்துல் கலாம் அவர்கள் வந்து இவரை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாரு, அதாவது ஒரு பாராட்டு வந்து சொல்லியிருப்பார். என்ன பாராட்டு அப்படின்னு பார்த்தோன்னா தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ யாரை சொல்லியிருக்காங்க? நெல்லை சு முத்து அவர்களை அப்துல் கலாம் அவர்கள் கூறியிருக்கிறார். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, பாவண்ணன். நெக்ஸ்ட் கொஸ்டின், மங்கையர்க்கரசியின் காதல் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதைகளில் தமிழின் முதல் சிறுகதை என போற்றப்படும் சிறுகதை. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து 2 விதமாக பார்க்கலாம். தமிழின் முதல் சிறுகதை எது அப்படின்னு பார்த்தோன்னா குளத்தங்கரை அரசமரம்.
ஸோ இது வந்து எந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா மங்கையர்க்கரசியின் காதல் அப்படின்ற சிறுகதை தொகுப்பில் வந்து இடம்பெற்றிருக்கு. குளத்தங்கரை அரச மரத்தோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா வ.வே.சு. ஐயர். ஸோ இது வந்து ஒரு தழுவல் நூல். ஸோ எதை தழுவி எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா தாகூர் அவர்கள் இருக்காங்க இல்லையா, ரவீந்திரநாத் தாகூர் வந்து ஒரு வங்க மொழியில் ஒரு நூல் வந்து எழுதியிருப்பார். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கடேர் கதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தான் தழுவி குளத்தங்கரை அரசமரம் அப்படின்ற பேரில் வ.வே.சு. ஐயர் அவர்கள் எழுதியுள்ளார். ஸோ அதுதான் தமிழின் முதல் சிறுகதை என அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என கூறியவர் யார்? ஸோ கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை கூறினவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா புதுமை பித்தன் அவர்கள். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, புதுமை பித்தன். அண்ட் தென் கந்தர்வன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அவருடைய சில நூல்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு கல்லாய், கிளிசல். ஸோ இதெல்லாம் வந்து இவர் எழுதினது. அண்ட் தென் நாஞ்சில் நாடன் வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து பெற்றிருப்பாங்க. எந்த நூலுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா சூடிய பூ சூடற்க. எந்த இயர் அப்படின்னு பார்த்தோன்னா 2010. அண்ட் தென் வண்ணதாசன் நம்மளுக்கு தெரியும் 2016 ஒரு சிறு இசை அப்படின்ற ஒரு நூலுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ கதையை வாசிப்பது நமது சிந்தனையின் சலனத்தை ஊக்குவதற்கு ஒரு தூண்டுகோல் என்று கூறியவர் யார்? புதுமை பித்தன் அவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்வீடன் நாட்டின் பேர் லாகர் குவிஸ்ட் என்னும் சிறுகதைகளை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஜி. குப்புசாமி அவர்கள். ஸோ ஜி. குப்புசாமி யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு மொழிபெயர்ப்பாளர். ஸோ அவருடைய ஃபேமஸான மொழிபெயர்ப்பு நூல்கள் அப்படின்னு பார்த்தோன்னா அருந்ததி ராய் படைத்த அந்த படைப்புகளை மொழியாக்கம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து அவருடையது இம்பார்ட்டன்ட் ஆனது. ஸோ இந்த சிறுகதை, அதாவது ஸ்வீடன் நாட்டின் பேர் லாகர் குவிஸ்ட் என்னும் சிறுகதைகளை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜி. குப்புசாமி அவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சு. சமுத்திரம் படைப்புகளை மட்டும் தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சு. சமுத்திரம் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். பாலைப்புறா அப்படின்றது சு. சமுத்திரம் அவர்களுடையது. ஸோ அது அந்த ஒன்று தெரிஞ்சால் கூட நீங்கள் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஆப்ஷன் சி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். வாடாமல்லி, பாலைப்புறா, மண் சுமை, தலைப்பாகை. ஸோ இது எல்லாமே சு. சமுத்திரம் அவர்களின் படைப்புகள். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. சிவப்பு ரிக்ஷா. ஸோ சிவப்பு ரிக்ஷா யாருடையது அப்படின்னு பார்த்தோன்னா தி. ஜானகிராமன் அவர்களுடையது. ஸோ அவங்களுடைய சக்தி வைத்தியம் அப்படின்ற நூல் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கும் 1979. அண்ட் தென் சக்கரவாகம் அப்படின்றது சிதம்பர சுப்பிரமணியம் அவர்கள் எழுதினது. ஜனனி அப்படின்றது யாருடையதுன்னு பார்த்தோன்னா லாச ராமாமிர்தம் அவர்களுடையது. ஸோ லாச ராமாமிர்தம் 1989 சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருப்பாங்க. ஸோ எந்த நூலுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா சிந்தா நதி. ஸோ அந்த நூலுக்காக அவங்களுக்கு வந்து 1989 லாச ராமாமிர்தம் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் திரிபுரம் யாருடையது அப்படின்னு பார்த்தோன்னா கு. அழகிரிசாமி. ஸோ இவங்களுடைய ஒரு புக்கும் சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருக்கும் 1970. ஸோ புக்கோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அன்பளிப்பு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, 4231. நெக்ஸ்ட் கொஸ்டின், வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். ஸோ அதாவது களத்திற்கே நேரடியாக சென்று அங்கே இருக்கக்கூடிய அந்த மனிதர்களோட பழகி அதை இயல்பாக எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர் தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். ஸோ அவங்க வந்து ஃபேமஸாக நிறைய வந்து எழுதியிருக்காங்க. வேருக்கு நீர் அப்படின்றது சாகித்ய அகாடமி விருது வந்து பெற்றிருக்கும். ஸோ வேருக்கு நீர் அண்ட் தென் சேற்றில் மனிதர்கள். ஸோ இது வந்து வேளாண் தொழிலாளர்கள் படக்கூடிய அந்த கஷ்டத்தை பற்றி விவரிக்கக்கூடிய ஒரு நாவலாக வந்து இருக்கும். அண்ட் தென் கரிப்பு மணிகள் அப்படின்ற தலைப்பில் வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ கரிப்பு மணிகள் அப்படின்றது எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா உப்பள தொழிலாளர்களோட வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூலாக வந்து இந்த கரிப்பு மணிகள் அப்படின்றது இருக்குது. அண்ட் தென் கூட்டு குஞ்சுகள் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ இது வந்து இந்த தீப்பெட்டி தொழிற்சாலையில் வேலை பார்க்கக்கூடிய அந்த குழந்தைகளை பற்றி விவரிக்கக்கூடிய ஒரு புத்தகமாக வந்து இந்த கூட்டு குஞ்சுகள் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து எழுதியிருக்காங்க. மண்ணகத்து பூந்துளிகள் அப்படின்றது எழுதியிருப்பாங்க. ஸோ அது வந்து
பெண் சிசு கொலை அதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு புக்காக வந்து இந்த புக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி அந்த காலத்திற்கே சென்று ஒரு அந்த நிகழ்ச்சியை வந்து எழுதக்கூடிய ஒரு ஆசிரியர் தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ராஜம் கிருஷ்ணன். ஸோ வேலி எனும் சிறுகதையின் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், வானம் வசப்படும் என்ற நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வானம் வசப்படும் என்ற நூலின் ஆசிரியர் பிரபஞ்சன் அவர்கள். 1995 சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு நூல் தான் எது அப்படின்னு பார்த்தோன்னா வானம் வசப்படும். ஸோ இது வந்து ஆனந்தரங்கம் பிள்ளை இருக்கார் இல்லையா, ஸோ அவரை பற்றி அவருடைய காலத்தை பற்றி விவரிக்கக்கூடிய ஒரு நூலாக வந்து இந்த வானம் வசப்படும் அப்படின்றது இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் முதல் மலைத்துளி, ஆண்களும் பெண்களும், ஸோ இந்த இரண்டும் அவருடைய நூல் தான். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ பிரபஞ்சன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக. சிறுகதை ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்காய் துண்டுகள் அது நம்மளுக்கு தெரியும், டாக்டர் மூவ அவர்களுடையது. ஸோ இதை பற்றின சிறுகதை வந்து நம்ம ஸ்கூல் டைம்ஸில் வந்து படிச்சிருப்போம். கிளிசல் அப்படின்றது யாருடையதுன்னு பார்த்தோன்னா நாஞ்சில் நாடன் அவர்களுடையது. சட்டை ஜெயகாந்தன். ஒரு நாள் கழிந்தது புதுமை பித்தன். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி 3, 4, 1, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ இதுவும் பொறுத்துக்க தான் கொடுத்துருக்காங்க. விழிப்பு அப்படின்றது சிவசங்கரி அவர்கள் எழுதியது. கரையும் உருவங்கள் வண்ண நிலவன். ஒரு பிரமுகர் அப்படின்றது ஜெயகாந்தனுடையது. மறுமணம் அப்படின்றது விந்தன். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 3, 4, 1, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸோ இதுவும் பொறுத்துக. தேங்காய் துண்டுகள் அப்படின்றது டாக்டர் மூவ உடையது. ஸோ இது ரொம்ப முக்கியம், அடிக்கடி வந்து பொறுத்துகளை கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். தேங்காய் துண்டுகள் டாக்டர் மூவ அவர்கள். மண்ணின் மகன் யாருடையது அப்படின்னு பார்த்தோன்னா நீல பத்மநாபன் அவர்கள் எழுதினது. செங்கமலமும் ஒரு சோப்பும் சுந்தர ராமசாமி. விழிப்பு அப்படின்றது சிவசங்கரியுடையது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 4, 1, 2, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், கிளிசல் எனும் சிறுகதையின் ஆசிரியர். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் மேட்ச்சில், கிளிசல் அப்படின்றது நாஞ்சில் நாடன் அவர்களுடையது. ஸோ இங்கே வண்ணதாசன் பற்றி எக்ஸ்ட்ரா பார்க்கலாம். ஸோ அவர் வந்து கல்யாண்ஜி, கல்யாண சுந்தரம் அப்படின்றது அவருடைய இயற்பெயராக வந்து இருக்குது. ஸோ இவர் வந்து நிறைய நூல்கள் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தோட்டத்திற்கு வெளியேயும் சில பூக்கள், கலைக்க முடியாத ஒப்பனைகள், பெயர் தெரியாமல் ஒரு பறவை. ஸோ இது எல்லாமே வண்ணதாசன் அவர்களின் சிறுகதை தொகுப்பு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் டி நாஞ்சில் நாடன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. நூலாசிரியர் நூல். ஸோ சீசு செல்லப்பா அவர்களுடைய இதழ் என்னது? எழுத்து அப்படின்ற இதழை வந்து நடத்தியிருப்பார். PS ராமையா நட்சத்திர குழந்தைகள். அசோகமித்ரன் அப்பாவின் சிநேகிதர். நான் பார்த்த சாரதி வலம்புரி சங்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 3, 4, 1, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், சட்டை என்ற சிறுகதையை எழுதியவர். ஸோ நம்ம மேட்ச்ஷீட்டில் வந்து பார்த்துருப்போம். சட்டை அப்படின்றது யாருடையது? ஜெயகாந்தன் அவர்களுடையது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஜெயகாந்தன். ஸோ இந்த வீடியோவில் சிறுகதையில் இருக்கக்கூடிய சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இதோட கண்டினியூஷன் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.